தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம். அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் 2025 கோடீஸ்வரராவது எப்படி, பணம் கொட்டும் வியாபாரம், பைனான்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங் வித் ஏஐ பாட் அப்படி என்று ஒரு விளம்பரத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அதே போல் பயிற்சி முற்றிலும் இலவசம், ஏஐ புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் பணத்தை வேறு யாரிடமும் கொடுக்காமல் வீட்டில் இருந்தவாறே நீங்களே பணம் சம்பாதிக்கும் புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பைனான்ஸ் பயிற்சி நெறி, ஸ்பாட் ட்ரேடிங், கம்யூனிட்டி ட்ரேடிங், காப்பி ரேடிங், ரோபோ சிக்னல் செட்டிங் இப்படி ஒரு விளம்பரத்தை நீங்கள் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். அதே போல் அஸ்ரப் டிவி கிரிப்டோ எஜுகேஷன் யூனிட் வழங்குகின்ற பைனான்ஸ் கிரிப்டோ ரேடிங் பயிற்சி இலவசம் பாடநெறி, முற்றிலும் இலவச பாடநெறி, இன்டர்நெட் ஊடாக ரோபோ ஒன்றை பயன்படுத்தி நமது பணத்தை வேறு யாரிடமும் கொடுக்காமல் நாமே நமது பைனான்ஸ் அக்கவுண்டில் வைத்துக்கொண்டு நட்டமே இல்லாமல் இலாபம் மட்டுமே சம்பாதிக்கும் கிரிப்டோ ரேடிங் வர்த்தகம் பற்றி முற்றிலும் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறோம். சிக்னல் செட்டிங், கம்யூனிட்டி ரேடிங், கம்பவுண்டிங், சோலோ, சைக்கிள் ரேடிங் இப்படியும் ஒரு விளம்பரத்தை அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கிரிப்டோ எஜுகேஷன் யூனிட் அஸ்ரப் டிவி மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் வழங்குகின்ற கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம், இன்டர்நேஷனல் கிரிப்டோ லெக்சரரை கிரிப்டோ அசட் கன்சல்டன்ட் அனஃப் அஹமட் ப்ரெசன்ட் பண்ணுகின்ற மண்டே அண்ட் தேர்ஸ்டே, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இரவு 9 மணிக்கு சூப் தொழில்நுட்பத்துக்கூடாக கற்பிக்கின்ற, அதாவது பணங்களை வேறு யாரிடமும் கொடுத்து ஏமாந்து போகாமல் நமது பணத்தை நாமளே வைத்துக்கொண்டு எப்படி பாதுகாப்பான முறையில் சம்பாதிக்கிறது, பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது என்பதை விழிப்புணர்வூட்டுவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு ப்ரோக்ராம். இது தொடர்பான விளம்பரத்தை நீங்கள் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். இதெல்லாம் எதை பற்றி கூறுகிறது, என்ன விடயம், இதெல்லாம் ஒரு புது விஷயம். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தாரது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஆரம்பத்தில் மனிதன் பண்டமாற்று முறையில் தன்னுடைய பொருளாதார தேவைகளை நிறைவு செய்தான். எனக்கிட்ட ஆடு இருந்தால், உங்கள்கிட்ட மாடு இருந்தால் ரெண்டை மாற்றிக்கொண்டோம். பிறகு தங்கத்தை ஒரு பொதுவான பொருளாக வச்சு பொருட்களை மாற்றி கொண்டிருந்தோம். பிறகு தங்கத்துக்கு பதிலாக குட்டி நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் வந்த ஒரு சிக்கல், ஒரு வீடு வாங்குறேன்னா நிறைய குட்டி நாணயங்கள் கொடுக்க வேண்டி வந்தது. அதனால் தாள் நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தாள் நாணயங்களை பற்ற வைக்கலாம், களவெடுக்கலாம், சுமந்து செல்வது கஷ்டம்ன்றதுக்காக பிளாஸ்டிக் கார்ட் வந்தது, ஏடிஎம் கார்டு வந்தது. ஏடிஎம் கார்ட்டை பாவிக்க ஒரு சிக்கல் வந்தது. என்னுடைய ஏடிஎம் கார்ட்டை கொண்டு போய் ஃபுட் சிட்டியில் நீங்கள் சாமான் வாங்கி போகலாம் என்ற பின் நம்பர் தேவையில்லை. அப்படி ஒரு சிக்கல் வந்தோடனே டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் வந்தது. டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் செஞ்சு கொண்டிருக்க அதில் ஏற்பட்ட சிக்கல் என்னென்னா, ஹெக் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு திடீர்னு காணாமல் போகிறது. அப்படி வந்தது. பிறகு ஹெக் பண்ண இல்லாமல், டிலீட் பண்ண இல்லாமல், களவெடுக்க இல்லாமல் பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நாணயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி தற்பொழுதோ உலகம் முழுவதும் பாவிக்கப்படுற ஒரு நாணயம் தான் கிரிப்டோ கரன்சி. இதை பற்றி நமக்கு இன்னும் தெரியாது. இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் இதை பற்றி தெரியாது. அதனால தான் இது சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி. என்ன கிரிப்டோ கரன்சின்னா, தொட்டு உணர முடியாத ஒரு சொத்து, டிஜிட்டல் சொத்துன்னு சொல்லுவோம். சொத்துக்கள் 4 வகையான சொத்துக்கள் இருக்குது. ஒன்று அசையும் சொத்து, அசையாத சொத்து, புலமை சொத்து, அடுத்தது டிஜிட்டல் சொத்து. டிஜிட்டல் சொத்து 4வது வகை. இந்த இப்போ உதாரணமாக அசையாத சொத்து, காணியை வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் விலை கூடும், விற்பீங்க. அது மாதிரி அசையும் சொத்து தங்கத்தை வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் காலத்தில் விலை கூடும், அதை விற்பீங்க, லாபம் கிடைக்கும். அடுத்தது புலமை சொத்து, எங்களோட அறிவை பயன்படுத்தி நாங்கள் தொழில் செய்கிறோம், எங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கு. இப்போ 4வது வந்திக்கிறது தான் டிஜிட்டல் சொத்து. இந்த டிஜிட்டல் சொத்தை யாரும் எரிக்க இயலாது, யாரும் களவெடுக்க இயலாது, யாரும் ஹெக் பண்ண இயலாது, யாரும் டிலீட் பண்ண இயலாது, யாரும் திருட இயலாது. அதான் டிஜிட்டல் சொத்து. இதில் பேர் வந்து பிட்காயின். அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன். பிட்காயின் 2009ஆம் ஆண்டு சத்தோஷி நாக்கமோட்டோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த பிட்காயின் 2009ஆம் ஆண்டு 10 லட்சம் பிட்காயினை கொடுத்துட்டு 2 பீஸா வாங்கி சாப்பிட்டுக்காங்க.
10 லட்சம் பிட்காயினுக்கு ஒரு 2 பீஸா வாங்கிக்காங்க. இப்போ ஒரு பிட்காயின் பெறுமதி ஒரு லக்ஸரி கார் வாங்கலாம். அதாவது ஒரு பிட்காயின் 3.5 கோடி ரூபாய் ஸ்ரீலங்கன் ரூபீஸில். ஒரு பிட்காயின் இருந்தால் 3.5 கோடி. ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கலாம். இந்த பிட்காயினை எப்படி சம்பாதிக்கிறது, டிஜிட்டல் சொத்தை எப்படி சம்பாதிக்கிறங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகம். இதை பற்றி எதுவுமே தெரியாத ஆட்களுக்கு ஒரு அறிமுகம் தான் இது. இந்த பிட்காயின் எங்கே வாங்கலாம்டா பைனான்ஸில் வாங்கலாம். பைனான்ஸ்ண்டா என்னன்னு சொன்னால், இலங்கையில் மத்திய வங்கி கீழே வணிக வங்கிகள் இருக்கு. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, கமர்ஷியல் வங்கிட்டு நிறைய 20 வங்கிகள் இருக்கு. மத்திய வங்கிக்குள்ள வங்கி இருக்கிற மாதிரி அமெரிக்காட செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட 740 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த 740 எக்ஸ்சேஞ்சில் நம்பர் 1ல் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், ஆகக்கூட கஸ்டமர் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், கோடிக்கணக்கான டாலரில் சொத்துக்கள் இருக்கிற ஒரு வங்கி, அதான் பைனான்ஸ். உலகத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான வங்கி பைனான்ஸ். இந்த பைனான்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்டா சுருக்கமாக, இது வேர்ல்டில் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ நாணயங்களை வாங்குற விற்கிற ஒரே ஒரு இடம் இதுதான். அது மாதிரி ப்ராப்பர் கேஒய்சி, கண்ட நின்ற மாதிரி யாரும் அக்கௌண்ட் திறக்க இயலாது. 18 வயசுக்கு மேற்பட்ட ஐடென்டி கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் வச்சுக்கிற ஒரு ஆளால் மட்டும்தான் இது அக்கௌண்ட் திறக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் திறக்கலாம். அடுத்து லார்ஜஸ்ட் வேர்ல்டிலே ஆகப்பெரிய நெட்வொர்க் வலையமைப்பு கொண்டது பைனான்ஸ். 8.9 லட்சம் க்ராஸ் டிரான்சாக்ஷன் 24 மணித்தியாலத்தில் நடக்கும். ஒரு 100% பாதுகாப்பானது. வித்ரோல் டிபாசிட், பணத்தை வைக்கிறது எடுக்கிறதெல்லாம் P2P முறையில் உடனுக்குடனே நடக்கும். 24 மணித்தியாலமும் 7 நாளும் 365 நாளும் செய்யலாம். அதான் பைனான்ஸ். இந்த பைனான்ஸில் அக்கௌண்ட் திறந்தால் இப்படி தான் இருக்கும் பைனான்ஸ். இந்த பைனான்ஸுக்குள்ளே பாருங்கள், BNBன்ற ஒரு கிரிப்டோ நாணயம் இருக்குது, BTC பிட்காயின் ஒரு கிரிப்டோ நாணயம் இருக்குது, எத்தீரியம் அப்படின்ற கிரிப்டோ நாணயங்கள், இப்படி 400 கிரிப்டோ நாணயங்கள் இந்த பைனான்ஸில் இருக்குது. ஒரு BNB $591, ஒரு பிட்காயின் $84,167 இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 15ஆம் தேதி $84,164. இது ஜனவரியில், இந்த வருடம் ஜனவரியில் $1,08,000 வரைக்கும் இதில் பெறுமதி போனது. இதில் பெறுமதி கூடும் குறையும். பெறுமதி குறையக்க வாங்குறது, பெறுமதி கூடக்க விற்கிறது, இதான் இந்த வியாபாரம். ரைட். இது மாதிரி XRP, சோல், டோச் இப்படி நிறைய கோயின் இருக்குது. பைனான்ஸுக்குள்ள கிரிப்டோ நாணயங்கள் ஒரு 400 நாணயங்கள் இருக்குது. இதில் விலை கூடும் குறையும், இது மாறி நடக்கும். இதான் இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறது. இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் என்னுடைய அக்கௌண்ட் தான் இது, ஃபாரூக் ஷாஹிப். பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டில் $8,522 தற்பொழுது ஓவர் வியூவில் காட்டுது. பாருங்கள், $8,522 கிட்டத்தட்ட ஒரு 315 பெருக்கி பாருங்கள். ஒரு 300 பெருக்கினாலும் 8000 பெருக்கினாலும் 324 லட்சம், கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு இதுக்குள்ளே நான் வச்சிருக்கேன். இதை காசு எப்படி வச்சிருக்கேன்டா, கிரிப்டோ நாணயங்களை வாங்கி வச்சிருக்கேன். பாருங்கள், BNXங்கிற கோயினை வாங்கி வச்சிருக்கேன், BTC பிட்காயின் வாங்கியிருக்கேன், $2,800 பிட்காயின் வாங்கி வச்சிருக்கேன், எஸ்ன்ற கோயின் வாங்கி வச்சிருக்கேன், NEன்ற கோயின், NULS கோயின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நிறைய கோயின் பைனான்ஸுக்குள்ளே வாங்கி வச்சிருக்கேன். விலை குறைஞ்ச டைமில், இது விலை கூட டைமில் இதை விற்கிறது. இதுதான் இந்த பிஸ்னஸ். இது எப்படி, ஏன் இப்படி பைனான்ஸில் நம்மளோட ஸ்ரீலங்கன் ரூபீஸை கொண்டு போய் பைனான்ஸில் ஏன் வைக்கணும், அப்படி வைக்கிறதுக்குரிய தேவை என்ன அப்படின்றா இந்த பாருங்கள். இந்த வீடியோ, இந்த படத்தை பாருங்கள். $1000 காசு எடுத்துக்கிட்டு 1981ஆம் ஆண்டு நீங்கள் கடைக்கு போய்க்கிறேன்டா, ஒரு கூட நிறைய ஃபுல் சாமான் வாங்கி வந்திருப்பீர். அதே $1000 காசு எடுத்துக்கு 2001ஆம் ஆண்டு போய்க்கிறேன்டா, அரைக்கூட சாமான் தான் வாங்கலாம். அப்புறம் 2023ஆம் ஆண்டு அதே $1000க்கு 2-3 சாமான் தான் வாங்கலாம். அப்போ என்ன, ஒரே பெறுமதியான காசுக்கு நாள் போக வாங்குகிற சாமான் எண்ணிக்கை குறையுதுண்டா. இதை சொல்கிற இன்ஃப்ளேஷன் சொல்கிறது, பணவீக்கம். நம்மட ஸ்ரீலங்கன் ரூபீஸில் பணத்தில் பெறுமதி நாளடைவில் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் பிட்காயின் பெறுமதி நாளடைவில் கூடிக்கொண்டு போகுது. கிரிப்டோ நாணயங்களை பெறுமதி நாளடைவில் கூடிக்கொண்டு போகுது. 2012ஆம் ஆண்டு ஒரு பிட்காயினுக்கு ஒரு கூடைக்குள்ளே ஒரு சாமான் வாங்கினாங்க. ஆனால் 2013ஆம் ஆண்டு கூடையில் நிறைய சாமான் வாங்கினாங்க, ஒரு கூட சாமான் வாங்கினாங்க. 2014ஆம் ஆண்டு அடுத்த வருஷமே 4-5 கூட சாமான் வாங்குற அளவுக்கு ஒரு பெறுமதி கூடிச்சு. தற்பொழுது 2023, 24, 25 ஒரு கார் வாங்குற அளவுக்கு பிட்காயின் பெறுமதி கூடிக்கு. அப்போ
நாங்கள் ஸ்ரீலங்கன் ருப்பீஸை உழைக்கிறதுக்கு பதிலாக இந்த பிட்காயின் அல்லது கிரிப்டோ நாணயங்களை சம்பாதிச்சா நாம் மிக விரைவாக ஒரு கோடீஸ்வரனா லட்சாதிபதி ஆகலாம்ங்கிறது அந்த கான்செப்ட். ரைட். இந்த பைனான்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஏன் திறக்கணும்டா, இந்த பைனான்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமிஷன், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அமெரிக்காவோட செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இது ஃப்ரீ அக்கௌண்ட் திறக்கலாம். ஒரு ரூபா காசு தேவையில் பைனான்ஸில் அக்கௌண்ட் திறக்கிறது. ப்ளே ஸ்டோரில் போய் பைனான்ஸ் அடிச்சிங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது ஹைலி செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். உங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு ரூபா காசை கூட யாராலையும் எடுக்க இயலாது. உங்களோட பிங்கர், உங்களோட இமெயிலுக்கு ஓடிபி வரும். அது மாதிரி உங்களோட ஃபோனில் இருக்கிற லாக் பாஸ்வேர்ட், அது மாதிரி கூகுள் ஒத்தன்டிகேஷன், அதே போல் வாட்ஸ்அப்புக்கு வெரிஃபிகேஷன் கோட், இப்படி நிறைய செட்டிங் இருக்குது. அது மாதிரி எனி டைம் வித்ட்ரா பண்ணலாம். பாஸ் ட்ரான்சாக்ஷன், வேர்ல்டில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச், 24 மணி நேரம் 7 நாளும் கஸ்டமர் சப்போர்ட், கிட்டத்தட்ட 250 மில்லியனுக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிற ஒரு வங்கி. இந்த பைனான்ஸில் ஸ்பெஷல் என்னென்னா ஏடிஎம் இருக்குது. இந்த பைனான்ஸில் இருக்கிற பிட்காயினை நாம் கேஸாக மாற்றுறதுக்குரிய ஏடிஎம் எல்லாம் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு, இலங்கையிலையும் ஏடிஎம் போர்ட் சிட்டிக்குள்ளே வந்துட்டு. ரைட். இப்போ இந்த பைனான்ஸில் 2 மார்க்கெட் இருக்குது. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு அறிமுகம் இருக்கணும். பைனான்ஸில் 2 வகையான மார்க்கெட் இருக்குது. ஒன்று ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷல்ண்டா, ஒன்று கொண்டு உழைக்கலாம். $1000 இருந்தால் $1000 உழைக்கலாம். $10,000 இருந்தால் இன்னும் $10,000 உழைக்கலாம். அதான் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட். ஆனால் அதே மாதிரி எவ்வளவுக்கு உழைக்கமோ அவ்வளவுக்கு லொஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இருக்கிற டேஞ்சர், ஃபியூச்சர் டேஞ்சர் மார்க்கெட். ஏனெண்டா எவ்வளவுக்கு ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு லொஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்குள்ளே வாங்கி வைக்கிற நாணயங்கள், பைனான்ஸில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வாங்கி வைக்கிற நாணயங்கள் விலை குறையக்க அந்த நாணயமும் சேர்ந்து குறைஞ்சு கொண்டு போய் 1000 கோயின் நீங்கள் டோச் கோயின் வாங்கி வச்சா அது 900 ஆகி 600 ஆகி 400 ஆகி 200 ஆகி 50 ஆகி 0 போயிடும். அப்போ ஃபியூச்சர் மார்க்கெட், பைனான்ஸில் இருக்கிற ஃபியூச்சர் மார்க்கெட்டை தான் நிறைய பேர் நாடி போகிறது. அந்த நிறைய பேர் நாடி போகிற அந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் லொஸ்ட் ஆகி பைனான்ஸே வேணாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே கதைக்கிறதில்ல, ஃபியூச்சர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே சொல்லித்தர மாட்டோம், ஃபியூச்சர் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை. இதில் வந்து ஏமாற்று வேலை இருக்குது. அதனால தான் பைனான்ஸில் ஏமாற்று வேலை நடக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் செய்கிற மார்க்கெட், பைனான்ஸுக்குள்ளே இன்னொரு மார்க்கெட் இருக்குது, ஸ்பாட் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட்டுண்டா அண்டைக்கண்ட என்ன விலைக்கு விற்குதோ அந்த விலைக்கு கோயினை வாங்குற, அண்டைக்கண்ட என்ன விலைக்கு கோயின் போகுதோ விற்று விடுற. இதில் கோயின் ஒரு நாளும் நாம் வாங்குகிற கோயின் குறையாது. இப்போ உதாரணமாக 2 பவுன் தங்கத்தை வாங்கி நம்ம கபட்டுக்கு வச்சா அந்த 2 பவுனும் ஒரு நாளும் குறையாது. மார்க்கெட்டில் விலை கூடினாலும் 2 பவுன் குறையாது, மார்க்கெட்டில் விலை குறைஞ்சாலும் 2 பவுன் குறையாது. நம்மளோட 2 பவுன் 2 பவுனாக தனிக்கும். அது மாதிரி தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட்டுங்கிறது. பைனான்ஸில் பிட்காயினை நீங்கள் வாங்குறீங்க, டோச் கோயினை வாங்குறீங்க. இப்போ டோச் கோயின் 1000 கோயினை வாங்கினீங்கன்னா 1000 கோயின் விலை கூடினாலும் 1000 கோயின் நமக்கிட்ட நிற்கும், விலை குறைஞ்சாலும் 1000 கோயின் நமக்கிட்ட நிற்கும். இந்த கோயின் குறையாது, 1000 வரைக்கும் விலை குறைஞ்சாலும் குறையாது. ஸ்பாட் மார்க்கெட்டில் லொஸ்டே இல்லை, நமக்கு நட்டமே வராத ஒரு மார்க்கெட் தான் ஸ்பாட் மார்க்கெட். அதனால் நாங்கள் இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் எப்படி ரேடிங் செய்யல, ஸ்பாட் மார்க்கெட்டில் எப்படி உழைக்கிறோங்கிறத தான் படிப்பிக்கிறோம். நஷ்டமே இல்லாமல் சம்பாதிக்கிற ஒரு மெதட்டத்தை பற்றி நாங்கள் படிப்பிக்கிறோம். ரைட். இதில் பாருங்கள், டிஜிட்டல் வர்த்தகம் பற்றி ஒரு அறிமுகம். இப்போ நம்மளோட HNB உள்நாட்டு வங்கி LKRல நம்மளோட காசு இருக்கும். 15,000 இருக்கு, 31,000 இருக்கு, 1.5 லட்சம் இருக்கு, ஒரு 3 லட்சம் இருக்கு, ஒரு 6 லட்சம் இருக்கு, 15 லட்சம் இருக்கு. இப்படி இருக்கிற காசை நாம் என்ன செய்யலாம்டா, நம்மளோட பைனான்ஸுக்கு நாமளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளோட பைனான்ஸுக்கு சர்வதேச வங்கி இது பைனான்ஸ் பணம் USDTயில் இருக்கும். இது உங்களோட அக்கௌண்ட் தானே. இது இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது $50 மாறும், $100 மாறும், $500, 1000, 2000, $5000 மாறும். இப்படி இருக்கிற இந்த டாலரை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் $50 $230 ப்ராஃபிட் பண்ண வைக்கலாம். $100 ஒரு $460 மாற்றலாம். $500 ஒரு $2300 மாற்றலாம். $1000 ஒரு $4600 மாற்றலாம்.
$2000 $9200 மாற்றலாம். ஒரு $5000 இருந்தால் அதை $23000 மாற்றலாம். இதுதான் இந்த பிஸ்னஸ். ஒரு வருஷத்தில் நீங்கள் மேக்சிமம் ரோபோ ஒன்றை பயன்படுத்தி இந்த உங்கள்கிட்ட இருக்கிற டாலரை, பைனான்ஸில் இருக்கிற டாலரை 2-3 மடங்காக அதிகரிக்க செய்கிற ஒரு தொழில்நுட்பம் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டு இதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ கதைக்க போகிறோம். ரைட். இந்த பைனான்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் இவங்க. பைனான்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அண்மையில் இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநரையும் போலீஸ் மா அதிபரையும் சந்தித்து பைனான்ஸை பற்றி ஃபுல் தெளிவாக விளக்கமெல்லாம் கதைச்சி போட்டு போயிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இப்போ பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற சட்டம் மிக விரைவில் பாராளுமன்றத்துக்குள்ளே வர இருக்குது. எல்லாரும் பைனான்ஸில் நீங்கள் சட்ட ரீதியாக பிஸ்னஸ் செய்கிறதுக்குரிய ஒரு அக்கௌண்ட் வரப்போகுது. தற்பொழுது பைனான்ஸ் உலகளாவிய நாடுகளில் பயன்படுத்தப்படுது. இலங்கையில் பைனான்ஸ் இதுவரைக்கும் தடை செய்யப்படலை. எந்த ஒரு சட்டத்தாலேயோ, எந்த ஒரு சேக்குலராலேயோ, எந்த ஒரு நியதி சட்டத்தாலேயோ, பாராளுமன்ற சட்டத்தாலேயோ பைனான்ஸ் இதுவரைக்கும் தடை செய்யப்படலை. யாரும் பைனான்ஸில் அக்கௌண்ட் திறக்கலாம். நான் அக்கௌண்ட் திறந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதில் நான் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனால் இன்னும் இதில் தடை செய்யப்படலை. அது மாதிரி அங்கீகரிக்கப்படையும் இல்லை. சட்ட ரீதியாக பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு சட்டம் கொண்டு வந்து நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லலை, செய்ய வேணாம்னு சொல்லலை. அதனால் தடை இல்லை. இலங்கையில் பைனான்ஸ் தடை இல்லை. இந்தியாவில் பைனான்ஸ் அங்கீகரித்து பார்லிமெண்ட்டுக்குள்ள சட்டத்தை ஏற்படுத்தி பைனான்ஸில் உழைக்கிற காசில் 30% அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸாக கொடுக்கணும்னு சட்டம் வந்துடு. இதே மாதிரி ஒரு சட்டம் மிக விரைவில் இலங்கை பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர இருக்கு. ரைட். இந்த பைனான்ஸு இல்லை பிட்காயின் வளர்ச்சி, பிட்காயின் பெறுமதி 2009ஆம் ஆண்டு நான் சொன்னேன் 10,000 பிட்காயினை கொடுத்து ஒரு 2 பீஸா வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னேன். இப்போ ஒரு பிட்காயின் 3,20,00,000 3,20,00,000 அல்லது 3,50 கோடி விலை வரைக்கும் போனது இந்த வருஷம். அதில் எப்படி அதில் வளர்ச்சி இருக்குங்கிற கிராஃப் தான் இது ஒவ்வொரு வருஷம். அதே போல் இந்த பிட்காயின் ஏற்ற இறக்கம், இந்த பிட்காயின் ப்ரைஸ் ஏறும் இறங்கும் மார்க்கெட்டில் ஏறி இறங்கி ஆனால் மொத்தமாக கூடும். ஒவ்வொரு வருஷமும் ஏறி இறங்கி மொத்தமாக கூடிக்கொண்டே போகுது. பிட்காயின் பெறுமதி கூடிக்கொண்டே போகுது. காரணம், உலகத்தில் பிட்காயின் 21 மில்லியன் தான் இருக்கு. இது 21 மில்லியனை விட ஒன்று கூடாது, ஒன்று குறையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட். இந்த பிட்காயின் ஒவ்வொரு நாடுகளும் வாங்கி சேமிக்குது. வாங்கி சேமிக்க இதோட டிமாண்ட் கூடுது. டிமாண்ட் கூட நாளுக்கு நாள் இதோட விலை கூடிக்கொண்டே போகுது, மிக கடுமையாக கூடிக்கொண்டு போகுது. அப்படியான ஒரு பிட்காயினை நாம் வாங்கி வச்சு போட்டு கொஞ்ச நாளே அதில் விற்றமுண்டா மிகப்பெரிய லாபம் பெறும். இதான் டிஜிட்டல் சொத்து, டிஜிட்டல் அசெட்னு சொல்கிறது. ரைட். இந்த பிட்காயினை நிறைய பேர் என்ன செய்வாங்க, வாங்கி வைப்பாங்க. அவங்களோட பைனான்ஸுக்குள்ளே வாங்கி வைப்பாங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ரைட். இப்போ இந்த பிட்காயினை விற்கிற வேலையை பைனான்ஸுக்குள்ளே நாம் செய்கிறோண்டா இந்த பைனான்ஸில் இருக்கிற ஸ்பாட் மார்க்கெட்டை பார்த்த பார்வையில் 24 மணி நேரம் நாம் இருக்கணும். சில பிள்ளைகளை பாருங்கள், எந்நேரம் ஃபோனை தான் பார்த்துக்கிருப்பாங்க, எந்நேரம் கம்ப்யூட்டர் தான் பார்த்துக்கிப்பாங்க. அது இந்த மார்க்கெட்டை பார்த்த பார்வையில் இருக்குது. அப்படி நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அதுக்கு ஒரு ரோபோ உண்டு. சிங்கப்பூர் சைனா இன்ஜினியர்மார் சேர்ந்து ஒரு ரோபோ ஒன்று கண்டுபிடிச்சிக்காங்க. காசு உழைக்கிற ரோபோ, காசு அடிக்கிற இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு உழைச்சி தர ஒரு இயந்திரம் ரோபோ ஒன்றை கண்டுபிடிச்சிக்காங்க. இந்த ரோபோவை பற்றி தான் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். ரைட். இந்த ரோபோ என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த பைனான்ஸுக்குள்ளே இந்த ரோபோவை என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏபிஐ பைண்டிங் அப்படின்ற ஒரு பைண்டிங் ஒன்று செய்கிறேன். ஏபிஐ பைண்டிங். இந்த ரோபோ என்ன செய்யும்டா 24 மணி நேரமும் மார்க்கெட்டை பார்த்த பார்வையில் இருக்கும். கிரிப்டோ நாணயத்தை பை பண்ணும், செல் பண்ணும், ப்ராஃபிட் பண்ணி தரும். இந்த பைனான்ஸுக்குள்ளே இந்த ரோபோ நமக்கு காசு உழைச்சி தர்ற ரோபோ. பைனான்ஸுக்குள்ளே போய் ஸ்பாட் மார்க்கெட்டில் ரேடிங் செய்யும். ரேடிங் செய்கிறண்டா கிரிப்டோ நாணயத்தை குறைஞ்ச விலைக்கு வாங்கும், கூட விலைக்கு விற்கும். லாபத்தை பைனான்ஸுக்குள்ளே அனுப்பிவிடும், நம்முடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே அனுப்பிவிடும். இந்த ரோபோவுக்கு நாம் கூலி கொடுக்குறது. இந்த ரோபோவுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறேன்டா, $100 சம்பாதிச்சு தந்தாருண்டா $20 அவருக்கு கூலியாக கொடுப்போம். 20% கூலி கொடுப்போம். அவர் 80% நமக்கு சம்பாதிச்சு தருவார். அப்போ $100 ப்ராஃபிட் பண்ணி தந்தாருண்டா உண்மையில் நமக்கு கிடைக்கிறது 80. அவருக்கு ஏற்கனவே நாம் ஒரு $20 கூலியாக கொடுத்துருப்போம். நாம் ஏதாவது பூட் சிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு வியாபாரம் மாதிரி பாருங்கள். பூட் சிட்டிக்குள்ளே சாமான் எல்லாம் இருக்கு.
குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூட விலைக்கு விற்கிறாங்க வைக்கிற கெசியர் விற்று போட்டு காசு என்ன செய்வார் ஓனருக்கு அனுப்புவார். அது மாதிரி தான் இந்த ரோபோ நம்மளோட வேலைக்காரன். இந்த ரோபோ என்ன செய்வாருண்டா கிரிப்டோ நாணயங்களை பைனான்ஸுக்குள்ளே குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூட விலைக்கு விற்று போட்டு லாபத்தை நம்மளோட பைனான்ஸுக்குள்ளேயே அனுப்பிவிடுவார். அவருக்கு நாம் கூலியை நாம தான் கொடுக்குறோம், அவர் கூலி எடுக்க மாட்டார். நம்மளோட காசு எங்கேயும் இல்லை, நம்மளோட பைனான்ஸில் ஸ்பொட் வாலெட்டில் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும், காசெல்லாம் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். 3ஆம் நபர்கிட்ட கொடுக்குறல, நாம் யாருக்கிட்டையும் காசை கொடுத்து ஏமாந்து போகிறல, நம்மளோட காசு நம்மகிட்ட இருக்கும். ரோபோவுக்கு கூலி கொடுக்க அவர் உழைச்சி தந்து கொண்டு இருப்பார். அப்படியான ரோபோ உண்டு இப்போ சிங்கப்பூர் இன்ஜினியர்களால் அது மாதிரி சைனா இன்ஜினியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் இஷ்யூ பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாடுகளில் 2 மில்லியன் ரோபோக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இந்த ரோபோட ப்ரைஸ் வந்து $120. ஒரே ஒரு தரம் தான் லைஃப்பில் $120 கொடுத்து இந்த ரோபோ வாங்குறேன். ஒரே ஒரு தடவை $120 இண்டே ப்ரைஸ் 38,000 ரூபா காசு கொடுத்து இந்த ரோபோ வாங்கி எடுத்தால் லட்சக்கணக்கில் பல லட்சங்களை இந்த ரோபோ உழைச்சி தந்து கொண்டு இருக்கு. இந்த பிஸ்னஸை பற்றி தான் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கோம். ரைட், இதில் பாருங்கள் அஸ்ரப் டிவி என்ன செய்யுதுண்டா இந்த ரோபோவை எப்படி இயக்குற, இந்த ரோபோவை பற்றி படித்து கொடுக்குறான்னு அஸ்ரப் டிவியில் வேலை. இந்த அஸ்ரப் டிவி ஸ்ரீலங்காவில் தமிழ் மொழியில் இந்த பைனான்ஸை முற்றாக இலவசமாக படிப்பிக்கிறது. பைனான்ஸை பற்றி இலவசமாக அக்கவர் ஆணிவராக ஃப்ரீயாக படிப்பிக்குது. இந்த ரோபோவையும் பற்றி இந்த ரோபோவை எப்படி இயக்குற, இந்த ரோபோவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த ரோபோவை பயன்படுத்தி எப்படி கோடிக்கணக்கில் உழைக்கிறங்கிறத படித்து கொடுக்குற ஒரு நிறுவனம் தான் அஸ்ரப் டிவி. இந்த அஸ்ரப் டிவி முகாமைத்துவ பணிப்பாளர் சட்டத்தரணி ஃபாரூக் சாஹிப், குவாசி நீதிபதி, ஒரு டிப்ளமா இன் கவுன்சிலிங், டிப்ளமா இன் சோஷியல் ஒர்க், ஒரு அட்டர்னி அட் லோ, சீனியர் லோயர், அஸ்ரப் டிவியில் முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கிறார். ராயல் கியூவில் இன்றைக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரிப்டோ அசட் கன்சல்டனாக இருந்து ரேடிங்கை படிப்பிக்கிற ஒரு லெக்சரராக இருக்கிறார். ஒரு முகவரி இருக்குது 12A நியூ டவுன் ரோட் இறக்காமம் என்ற முகவரியில் இயங்கி வர இந்த அஸ்ரப் டிவி பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2021ஆம் ஆண்டிலிருந்து அஸ்ரப் டிவி மக்களுக்கு மனிதாபமான உதவிகளை செய்து கொண்டு வர ஒரு நிறுவனம். இந்த அஸ்ரப் டிவியால் 24 மணி நேரத்தில் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம் அப்படின்ட்டு ப்ரோ ப்ளஸ் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திக்க இந்த ரோபோவை பயன்படுத்தி 100% மாதம் 10 தொடக்கம் 15% ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம், ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லி. நீங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். அதுபோல் ப்ரோ ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்களே எப்படி சிக்னல் எடுக்கிறது, எப்படி நீங்கள் சிக்னல் எடுத்து எப்படி நீங்கள் ரேட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு அஸ்ரப் டிவி விளங்கப்படுத்தும். அதுக்குரிய ஜூம் மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த ஜூம் மீட்டிங்கை அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜூம் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 14 லெக்சர்ஸ் இருக்கிறாங்க அஸ்ரப் டிவியில். அதில் பிரதானமான ஒரு நபர் தான் அனஃப் அகமட். இவர் ஒரு இளம் வயதில் இந்த கிரிப்டோ துறையில் பல டிப்ளோமாக்களை முடிச்சிருக்கார். பைனான்ஸில் டீப் டைவ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கார். பைனான்ஸில் பிளாக் செயின் டெக்னாலஜியில் கோர்ஸ் முடிச்சிருக்கார். மிக திறமையான இந்த துறையில் தமிழ் மொழியில் எல்லோருக்கும் இதை விளங்கப்படுத்துகிற ஒரு இளம் வாலிபர். இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறார், சாதனை புரிஞ்சிருக்கிறார். ஒரு ஏஎல் படிக்கிற மாணவர். அதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். ரைட், இது சட்டத்தரணி ஃபாரூக் சாஹிப் ஆகிய நான், அதாவது இலங்கையில் தமிழ் மொழியில் இந்த ரேடிங்கை படிப்பிச்சு இந்த ரோபோவையும் மக்களுக்கு விளங்கப்படுத்தி பைனான்ஸையும் விளங்கப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஏர்ன் பண்ணுறதுக்கு, அவங்களோட பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு இந்த துறையில் உழைக்கிறதுக்குரிய வழிகாட்டலை செய்து கொண்டிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 8.8 மில்லியன், அதாவது 88,77,015 ரூபா காசு இன்று வரைக்கும் இந்த ரோபோவை பயன்படுத்தி சம்பாதிச்சிருக்கேன். 88 லட்சம் எவ்வளோ காலத்துக்குண்டா கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்குள்ள, ஒரு 1 இயரில் 88 லட்சம் என்னுடைய ரோபோ எனக்கு பைனான்ஸில் ஸ்பாட் ட்ரேடிங் செய்து ஏர்ன் பண்ணி தந்திருக்கு. அதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். இப்போ நான் இந்த ரோபோவை பயன்படுத்தி V4 ரேங்குங்கிற ஒரு உச்ச ரேங்க் அடைஞ்சிருக்கேன். V4ங்கிற ஒரு ரேங்க் ஸ்ரீலங்காவிலே ஆக உச்சத்தில் இருக்கிற ஒரு ரேங்க் இதுதான் V4 ரேங்க். இந்த ரேங்கை
அடைவதன் மூலம் ஒரு இதில் இன்னும் பல ரேங்குகள் இருக்குது. V5 V6 என்ற ரேங்க் இருக்குது. உலகத்தில் V6 நிறைய பேர் வந்திருக்காங்க. 46 பேர் V6 ரேங்க் அடைஞ்சு கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இன்னும் V4 யாரும் தாண்டி இல்லை. ரைட். இப்போ எங்களோட இந்த பிஸ்னஸில் டீம் மெம்பர்ஸ் 1000 பேர் இருக்கிறாங்க. அஸ்ரப் டிவியில் எங்களோட டீம் மெம்பர்ஸ் 1000 பேர் எங்களோட சேர்ந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கொண்டிருக்காங்க, படித்து கொண்டிருக்காங்க. இதில் நாங்கள் படித்து கொடுத்தா எங்களுக்கு காசு கிடைக்கும். $6,960 நாங்கள் கற்றுக் கொடுத்ததில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் யாருக்கிட்டையும் காசு வாங்குறதில்ல. இந்த ரோபோவே எங்களுக்கு காசு தரும். இந்த ரோபோவில் நான் இந்த ரேடிங் மூலம், ஸ்பாட் ட்ரேடிங் மூலம் $19,581 $19,581 இது வரைக்கும், இன்று வரைக்கும், இந்த டேட் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். பாருங்கள், 3ஆம் மாதம் 14ஆம் தேதி, இன்றைக்கு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் $19,581 இந்த ரோபோவை பயன்படுத்தி பைனான்ஸில் ஸ்பாட் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சிருக்கேன். ட்ரேடிங்கில் இது யாருடைய சம்பந்தம் இல்லை, 3ஆம் நபரோட சம்பந்தம் இல்லை. என்ற ஃபோன், என்ற பைனான்ஸ், என்ற ரோபோ, என்னுடைய கேபிட்டல், என்னுடைய இன்கம், 3ஆம் நபரோட சம்பந்தமே இல்லை. யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த ஏமாற்று வேலையும் இல்லை, எந்த ஸ்கேமும் இல்லை. அதான் இதில் ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இதில் இன்னும் ஒரு இன்கம். நாங்கள் இந்த ரோபோ கற்றுக் கொடுக்க எங்களுக்கு காசு வரும். இந்த ரோபோ கற்றுக் கொடுத்தா காசு வரும். அதனால தான் நாங்கள் ஃப்ரீயாக படிப்பிச்சுக்கிறோம். $8,600 இது வரைக்கும் கிடச்சிருக்கு. $8,600 இன்றைய டேட்டை பாருங்கள். 3ஆம் மாதம் 15ஆம் தேதி, 3ஆம் மாதம் 15ஆம் தேதி காலையில் பேசுகிறேன். அதில் கிட்டத்தட்ட $8,600 இங்கே பாருங்க. ரேடிங்கில் ரோபோ பயன்படுத்தி செஞ்ச ரேடிங்கில் $19,581 $19,581. இந்த ரோபோ கற்றுக் கொடுத்ததில் $8,600 ரெண்டையும் கூட்டினா $28,181 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். மொத்தம் $28,181. அதை 315 பெருக்குங்க. பெருக்கினா 88,77,015 காசு, 8.8 மில்லியன் 1 இயரில் சம்பாதிச்சிக்கேன். 1 இயரில் 8.8 மில்லியனுண்டா அதை 12ஆல் பிரித்து பாருங்கள். குறைஞ்சது 10ஆல் பிரிங்களன் 8 லட்சம். மாத வருமானம் 8 லட்சம் சம்பாதிச்சு கொண்டிருக்கேன். அப்போ இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு இதை சொல்லணுமா இல்லையா, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? மிக மிக வேகமாக, அதாவது நான் ஒரு 10 வருஷத்தில் 10 வருடத்தில் கோட்டுக்குள்ளே சம்பாதிச்ச ஒரு பணத்தை ஒரே ஒரு வருஷத்தில் இந்த ரோபோ எனக்கு சம்பாதிச்சு தந்திருக்கு. அப்படியான ஒரு நல்ல விஷயம் இது. அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறான் எங்களோட நோக்கம். அப்படி அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அஸ்ரப் டிவியில் டெய்லி 7:55 PM, அதாவது 8 மணிக்கு இஷா தொழுகையை தொடர்ந்து ஒரு 1 hour ஒவ்வொரு நாளும் இலவசமாக இந்த ரோபோவை பற்றி கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக பைனான்ஸை பற்றி கற்றுக் கொடுக்குறோம். ஆன்லைன் ஆஃபீஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங்கில் ஃப்ரீயாக 365 நாளும் படிப்பிச்சு கொடுக்குறோம். நீங்கள் என்ன டவுட்டும் வந்து கேட்கலாம். ஜூமில் நேரடியாக இணைஞ்சு எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து கொடுக்குறோம். அதே போல் இந்த அஸ்ரப் டிவி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கீழ், சரிதானே, கம்பெனி சட்டத்துக்கு கீழே 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே அஸ்ரப் டிவி மீடியா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் என்று பதிவு செய்யப்பட்டு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு தனியார் கம்பெனி, ஒரு நிறுவனம். இது பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். ஆகவே நாங்கள் சட்ட ரீதியாக தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கோம். படித்து கொடுக்குறோம். கிரிப்டோ கரன்சியை, பைனான்ஸை, ரோபோவை பற்றி மக்களுக்கு படிப்பிச்சு கொடுக்குறோம். தெளிவூட்டுற ஒரு நிறுவனம் தான் இது. ரைட். நாங்கள் ஆன்லைனில் மட்டும்தானா செய்கிறோம், ஆன்லைனில் ஜூமில் மட்டும்தானே செய்கிறோம்டா? இல்லை, நேரடியாக களத்துக்கு சென்று நேரடி கருத்தரங்களை நடத்துகிறோம். அண்மையில் நாங்கள் அட்டாளச்சேனையில் நடத்தின கருத்தரங்குற ஃபோட்டோக்கள் தான் இது. அட்டாளச்சேனையில் நாங்கள் நடத்தின கருத்தரங்குற ஃபோட்டோக்கள், நேரடி கருத்தரங்களை நடத்தியிருக்கிறோம். அடுத்தது நிறைய பேர் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ரேடராக உருவாக்கியிருக்கோம். ஆயிரக்கணக்கான மாணவர்களை சக்ஸஸ்ஃபுல் ரேடராக்கி அவங்கள எங்களோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அழைச்சி கௌரவம் வழங்கியிருக்கோம். ரைட். இப்போ விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், compound is the 8th wonder of the world. 8வது அதிசயம்டா compounding.
கொம்பவுண்டிங்டா என்னென்னா கூட்டு வர்த்தகம். நாம் ஒரு கேபிட்டலை வச்சுக்கொண்டு ஒரு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தை எடுத்து உடனே சாப்பிடாம அந்த லாபத்தையும் மீண்டும் கேபிட்டல் ஆக்கி அந்த கேபிட்டலை திரும்பி ஏர்ன் பண்ண வைக்கிறது. லாபத்தையும் முதலையும் சேர்த்து நாம் ரேடிங் செஞ்சால் மிக குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்லி ஐன்ஸ்டைன் சொன்னார். இந்த கூட்டு வர்த்தகத்தை நீங்கள் எதில் கம்பவுண்ட் பண்ணினாலும் அதில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர். அடுத்தது பில்கேட்ஸ், உலகத்திலேயே முதலாம் தர நம்பர் பணக்காரன். இப்போ 2 பேர் ஆக்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து சண்டை பிடிச்சிக்கிருந்தீங்கண்டா பில்கேட்ஸுக்கு தான் காசு போகும். டிக்டாக்கில் நீங்கள் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிருந்தீங்கண்டா பில்கேட்ஸுக்கு தான் காசு போகும். நீங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பேசி கொண்டிருந்தீங்கண்டா பில்கேட்ஸுக்கு தான் காசு போகும். இதை சொல்கிற ஆன்லைனில் உழைக்கிறேன்னு சொல்கிறது. யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட உங்களுக்கு காசு வேணும்னு கேள்விப்பட்டிக்கலாம். அது மாதிரி ஆன்லைனில் உழைக்கிறங்கிறது தான் இது. இவர் சொன்னார், ஆன்லைனில் உழைச்சி கோடீஸ்வரன் ஆனவர், வேர்ல்டுலே நம்பர் 1 பணக்காரன். இவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோபோ பாவிப்பீங்க. இன்னும் ஒரு ஆண்டுகளில் சகல உலகம் முற்றிலும் மாறிவிடும். ஒவ்வொருவரும் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை வைத்திருக்க வேண்டி ஏற்படும் என்று சொன்னார். அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாக நான் ரோபோ வச்சிருக்கேன், என்ற உதவியாளர் எனக்கு பணம் சம்பாதிச்சு தந்து கொண்டிருக்கு. அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. இப்படி நீங்களும் ஒரு ரோபோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கணும். இந்த ரோபோ பாவிக்கிறாக்கள் எண்ணிக்கை 2 மில்லியனுக்கு மேற்பட்ட ஆக்கள். 200 நாடுகளுக்கு மேலதிகமான நாடுகளில் 200க்கு மேற்பட்ட நாடுகளில் 2 மில்லியன் மக்கள் இந்த ரோபோ பயன்படுத்துகிறாங்க 5 வருட காலமாக. இது கிட்டத்தட்ட $175 மில்லியன் மேலே ப்ராஃபிட் பண்ணி தந்திக்கு. அதான் இந்த ரோபோட ஸ்பெஷல். அடுத்தது கிரிப்டோ கரன்சி நுழைவதற்கு சரியான நேரமா? கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் நுழையலாமா? எஸ், இது ஒரு சரியான நேரம். என்ன ஏன்னு சொன்னால், ஒரு விசேட சலுகை ஒன்று நாங்கள் உங்களுக்கு தாரோம். நீங்கள் இந்த ரோபோவை வாங்கணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த ரோபோவை வாங்கி பைனான்ஸில் அக்கௌண்ட் திறந்து ஒரு 50,000 ரூபா காசோட இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கண்டா, ஒரு 50,000 காசு இருந்தால் ரோபோவையும் வாங்கி பைனான்ஸுக்குள்ளே கொயினும் வாங்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது குறைஞ்சது ஒரு 38,000 காசு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 38,000 காசு இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ளே எங்களோட தொடர்பு கொண்டு ரோபோ வாங்கினா உங்களுக்கு 60 லட்சம் BTTC கிரிப்டோ கரன்சியை உங்களுக்கு கிஃப்டாக தருவோம். 60 லட்சம் BTTC கிரிப்டோ கரன்சியை உங்களுக்கு இலவசமாக தருவோம், ஃப்ரீயாக தருவோம். இது ஒரு கிஃப்ட்டு நாணயம். இது காலப்போக்கில் பல லட்சங்களும் உங்களுக்கு தரும். அதே மாதிரி ஒரு கிழமைக்குள்ளே நீங்கள் எங்களோட ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு ஒரு கிழமைக்குள்ளே நீங்கள் ரோபோ வாங்கி இந்த பிஸ்னஸை படித்து எங்களோட பயணிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் BTTC கிரிப்டோ கரன்சியை இலவசமாக நாங்கள் தருவோம், கிஃப்டாக தருவோம். அது காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு இன்கம்மாக உங்களுக்கு மாறும். அதே போல் இந்த ரோபோவால் எவ்வளோ உழைக்கலாம், இந்த பைனான்ஸில் எவ்வளோ உழைக்கலாம், எவ்வளோ காசு இருந்தால் எவ்வளோ உழைக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ உதாரணமாக இதில் ரேங்குகள் இருக்குது. V2 ரேங்க், V3, V4, V5, V6 என்று 5-6 ரேங்க் இருக்குது. இதில் V2 ரேங்க் ஆனால் நீங்கள் V2 ரேங்க் ஆகிற எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு படித்து தருவோம். V2 ரேங்க் ஆனால் $10 தொடக்கம் $50 டெய்லி சம்பாதிக்கலாம். மேக்சிமம் குறைஞ்சது $10, ஆக கூட $50. அது மாதிரி V3 ஆனால் ஆக குறைஞ்சது $50, ஆக கூடினது $500 டெய்லி சம்பாதிக்கலாம். அதே போல் V4 ஆனீங்கன்னா டெய்லி $500 தொடக்கம் $1000 டெய்லி சம்பாதிக்கலாம். அதே போல் V5 ஆனால் $1000 தொடக்கம் $4000 வரை டெய்லி சம்பாதிக்கலாம். V6 ஆனீங்கண்டா, இதான் கடைசி ரேங்க். V6 ஆனால் $5000 தொடக்கம் $10,000 டெய்லி சம்பாதிக்கலாம். மிகப்பெரிய வருமானம். நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகலாம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற இதுக்காகத்தான். இதில் இப்படி கோடீஸ்வரன் ஆனாக்கள் இருக்காங்களா, இப்படி சம்பாதிச்சாக்கள் இருக்காங்களாண்டா? எஸ், இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இங்கே பாருங்க, $19,570 ஒரு 1 இயருக்குள்ளே சம்பாதிச்சுக்கணுண்டா இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே அல்லது ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே பல லட்சம் டாலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரோபோ நமக்கு தெரியுது. இது என்னுடைய இன்கம். அடுத்தது பாருங்கள், ஜானி சிங்க். இவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறார்.
இவர்கிட்ட நான் ரோபோ எடுத்தேன். இவர வருமானத்தை பாருங்கள், டெய்லி சரிதானே $4000 ஆரம்பத்தில் அவர் 2021ஆம் ஆண்டு $4000 அவர் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஒரு இன்கம். அது மாதிரி இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், நிசாம் சார்ன்னு சொல்லி மலேசியாவில். இவர் V6 இருக்கிறார். அவர் இன்கம் கிட்டத்தட்ட $29,248 ரேடிங்கில் சம்பாதிச்சிக்கார் டெய்லி. அவர் இன்கம் இப்படி மிகப்பெரிய ஒரு இன்கம்மாக இருக்கு. ரைட். அதே போல் உலகத்தில் V6 ஆகி கோடீஸ்வரனாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 46 பேர் ஆக்களிக்காங்க. அதில் ஒரு சிலரை காட்டுறேன். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணலாம். சரிதானே? சர்ச் பண்ணினா அலி மஸ்கூர் இந்தோனேசியாவில் கோடீஸ்வரன், இந்தியாவில் கைகர், அதே போன்று இந்தியாவில் உப்வால், அது மாதிரி இந்தோனேசியாவில் விஜயோ, அதே மாதிரி இந்தியாவில் பிஹைண்டர், இந்தியாவில் பேராசிட்டோம், அது மாதிரி சிங்கப்பூரில் ஜானி சிங், அது மாதிரி மலேசியாவில் அலி, அதே மாதிரி இந்தியாவில் முரளி மோகன் V6 ஆனாய்க்காள், இந்தோனேசியாவில் சங், இப்படி அது மாதிரி மலேசியாவில் நிசாம் சார் V6, அது மாதிரி இந்தோனேசியாவில் சந்தோஷோ. ரைட். அது மட்டுமா இலங்கையில் அஸ்ரப் டிவியோட சேர்ந்து தற்பொழுது இளம் கோடீஸ்வரன்களாக இளம் லட்சாதிபதிகளாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். வேறு அக்கரைப்பேட்டை சேர்ந்த இஸ்பாத், நிந்தவரை சேர்ந்த ஹஸ்னி, ஓட்டமாவடியை சேர்ந்த ரியாஸ், அக்கரைப்பேட்டை சேர்ந்த சஃப்ராஸ், ஓட்டமாவடியை சேர்ந்த ஃபைசான், ஓட்டமாவடியை சேர்ந்த ரின்சான், அது மாதிரி கல்லடி சேர்ந்த கல்முனையை சேர்ந்த விதுசன், அது மாதிரி அர்சாட், அதே போல் மல்வான ரிஸ்வான், அதே போல் நிந்தூர் நசான், அது மாதிரி நிந்தூர் ஐசான், அது மாதிரி ஆதில் கலம்போ, அது மாதிரி ட்ரிங்கோ மூதூர் ஹாரிஸ். இவங்கெல்லாம் இளம் சக்ஸஸ்ஃபுல் ரேடராக மாறி இவங்கெல்லாம் இப்போ சாதிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது இலங்கையில் மில்லியனர்ஸாக லட்சாதிபதிகளாக வந்து கொண்டிருக்காங்க அஸ்ரப் டிவியோட சேர்ந்து பயணிச்சு. இவங்கெல்லாம் V2 ரேங்கில் இருக்கிறவங்க. V3 ரேங்கில் அனஃப் அஹமட் இருக்கிறார், அதே போல் அக்ஷத் அஹமட் இருக்கிறார். V4 ரேங்கில் நான் இருக்கிறேன். இலங்கையில் ஆக மேக்சிமம் கூடின ரேங்க் V4 ரேங்கில் இருக்கிறேன். அடுத்த ரேங்க் V5 கிடைக்க இருக்கு. ஆகவே இன்னும் அதாவது இந்த பிஸ்னஸோட, இந்த ரோபோவோட, இந்த பைனான்ஸோட ஒரு 3 வருஷம் பயணித்தா நமக்கு தேவையான பணங்கள் எல்லாவற்றையும் நம்ம சம்பாதிச்சு தந்துடும் இந்த ரோபோ. இன்ஷா அல்லாஹ் இறைவண்ட நாட்டம் மிகப்பெரிய ஒரு இன்கம்மை இந்த பிஸ்னஸ் திரையிருக்கு. ஆகவே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன், இந்த விஷயத்தை சொல்கிறேன். ரைட். பாருங்கள், 4 டைப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் நம்மட சமூகத்தில் 4 வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்று பாருங்கள், நோ ஜொப் இல்லாத ஒருவர். அவருக்கு நிறைய டைம் இருக்கும். ஜொப் இல்லாத ஒரு ஆளுக்கு நிறைய டைம் இருக்கும். அவரால் நாடு முழுவதும் ட்ராவல் பண்ண இயலாது. அவர்கிட்ட மணியும் இருக்காது. 2வது நபர் யாருண்டா 9 மணிலேருந்து 5 மணி வரை ஜொப்புக்கு போகிறவர், வேலைக்கு போகிறவர், கவர்மெண்ட் ஆஃபீஸர். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு டைமே இருக்காது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிடாது, எங்கேயும் போயிடாது, ட்ராவல் பண்ண இயலாது, நாடு முழுவதும் போக மாட்டார், லீவ் எடுக்க இயலாது. ஆனால் மணி இருக்கும் அவர்கிட்ட, மணி கொஞ்சம் இருக்குது. அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய், சுய தொழில் செய்கிற ஒரு கடை வச்சுக்கிற ஒருத்தர் யோசிங்க. அவருக்கு டைம் இல்லை, கடை திறக்கணும், செக் ரிட்டர்ன் ஆயிரும். கடை திறக்காட்டி செக் ரிட்டர்ன், ட்ராவல் பண்ணல. அவர் நாடு முழுவதும் சில நேரம் கடையை பூட்டி போட்டு ட்ராவல் பண்ணலாம், மணியும் இருக்கும் அவர்கிட்ட. 4வது கேட்டகரி ஒரு பிஸ்னஸ் ஓனர். ஒரு பிஸ்னஸ் ஓனர் எடுத்தீங்கன்னா அவருக்கு டைம் இருக்கும், அவருக்கு நாடு முழுவதும் சுற்றி திரியலாம், அவருக்கு மணியும் இருக்கும். இதான் ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸுக்கு ஓனராக இருக்கிறது. இந்த ரோபோ நம்மகிட்ட இருந்தால் ஒரு பூட் சிட்டி நான் நடத்துகிற மாதிரி. ஏன், ரோபோ தான் நம்மளோட வேலைக்காரன். அது வேலை செய்ய போது பைனான்ஸுக்குள்ளே, பைனான்ஸ் எங்கே இருக்க போது ஃபோனுக்குள்ளே. ஃபோன் தூக்கி நாம் எங்கே போகிறோமோ அதோட சேர்ந்து நம்மளோட பிஸ்னஸ் நம்மளோட வரும். அப்போ எங்கேயும் போகலாம், வரலாம். ரோபோ சம்பாதிச்சு நம்மளோட ஃபோனுக்குள்ளே அக்கௌண்ட்டு காசு தந்து கொண்டிருக்கு. நாம் போய் நம்மளோட பிஓசிலேயோ அல்லது HNBலேயோ ஸ்ரீலங்கன் ரூபீஸாக மாற்றி எடுக்கலாம், கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். பைனான்ஸில் இருக்கிற காசை நம்மளோட ஸ்ரீலங்கன் பேங்குக்கு LKR மாற்றி உடனே அண்டைக்கு எடுக்கலாம். ஆகவே மிக சிறந்த ஒரு பிஸ்னஸ் இது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ரைட், சக்ஸஸ் ஆகணும்டா. இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்டா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இதை பற்றி ஒரு ஐடியா, இதுக்கு பற்றி ஒரு நாலேஜ், ப்ராப்பர் எடுகேஷன். இது என்ன பிஸ்னஸ் என்று முதல்ல அறியணும். இந்த பிஸ்னஸில் நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் அறியணும். இதில் இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் அறியணும். இந்த பிஸ்னஸை பற்றி முற்றாக கற்றுக்கொள்ளணும்.
இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். சும்மா பிடிச்சிக்கிட்டு காசை கொண்டு ஒருவன்ட்ட கொடுக்குறேன், என்ன உழைச்சி தாண்டு கொடுத்தா அவன் எடுத்துக்கு ஓடுறது. ஒரு கம்பெனியில் கொண்டு போய் காசை கொண்டு போய் போடுறது, அந்த கம்பெனி எடுத்துக்கு ஓடுறது. இந்த டிடிகேங்கிறத நிறைய பேர் காசை போட்டு லொஸ்ட் ஆனாங்க. எஸ்சிஓங்கிற கம்பெனியில் நிறைய பேர் காசை கொடுத்து லொஸ்ட் ஆனீங்க. ஒன்மெக்ஸ் டிடியில் லொஸ்ட் ஆனது, R3Fல லொஸ்ட் ஆனது, MDFல லொஸ்ட் ஆனது. நிறைய கம்பெனியில் இந்த பைனான்ஸுன்ற பேரில், இந்த ரேடிங்குன்ற பேரில் ஸ்கேம் பண்ணி போயிட்டாங்க, காசெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. ஆகவே இங்கே நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, உங்களோட காசை நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்குறல, 3ஆம் நபர்கிட்ட கொடுக்குறல. உங்களோட காசை நீங்கள் உங்களோட பைனான்ஸில் வச்சுக்கொண்டு ரேடிங் செய்கிற எப்படின்னு கொஞ்சம் படிக்கிறேன். ஒரு கிழமை தான் படிக்கிறது. ஒரு கிழமை படித்தா மாதம் 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு படிப்பு. வாங்க, நான் படித்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதையும் ஃப்ரீயாக படித்து தரதுக்கு, ஒரு ரூபா காசு வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லி தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். 2வது ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். 1 வருஷம் அல்லது 2 வருஷம் அல்லது 3 வருஷம் நான் இந்த பிஸ்னஸோட பயணிக்க போகிறேன்னு உறுதியான நிலைப்பாட்டோட பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் பண்ணால் சரி. கொஞ்சம் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு ஒரு முயற்சி, ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகி கொண்டிருக்கேன் அல்லாஹ்வோட உதவியோட. இன்ஷா அல்லாஹ் என்றோ ஒரு நாள் இந்த பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 9 மணிக்கு எங்களோட கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கு. இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணினீங்கண்டா 075 62 60 552 075 62 60 552 62 60 552 இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணினா இந்த ப்ரோக்ராமில் ஜூம் லிங்க் அனுப்புவோம். அந்த ஜூமில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றிய பூரண விளக்கம் நாங்கள் உங்களுக்கு அதில் தருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாந்து போக மாட்டேங்க. இது முதலாவது நன்மை. இந்த ஜூம் மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கிரிப்டோ கரன்சின்ற பேரில், ரேடிங்கின்ற பேரில், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் ஏமாந்து போக மாட்டேங்க. இதுதான் உங்களுக்கு முதலாவது கிடைக்கிற நன்மை. 2வது நன்மை, நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகலாம், ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இதில் பயணித்தா. ஆகவே இந்த ப்ரோக்ராம் திங்கள் வியாழன் இரவு 9 மணியிலிருந்து ஒரு 10-10:30 மணி வரை நடக்கும். இப்போ நோன்பு காலம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் 1 மணிக்கு நடத்துகிறோம். நோன்பு காலம் தராவிய டைமுங்கிறதால நோன்பு காலம் மட்டும் 1 மணிக்கு நடத்துகிறோம். மற்ற நோன்பு பெருநாளைக்கு பிறகு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு நாங்கள் நடத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா இந்த பிஸ்னஸை பற்றிய தனியாக நாங்கள் அந்த மீட்டிங்கில் பிஸ்னஸை மட்டும்தான் கதைப்போம். அந்த பிஸ்னஸ் எப்படி செய்கிற, இதில் இருக்கிற நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன எல்லாத்தையும் சொல்லி தருவோம். நீங்கள் விரும்பினா ஜாயின் ஆகலாம். யாரையும் நாங்கள் கழுத்தில் கத்தியை வச்சு இந்த பிஸ்னஸுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. உங்களுக்கு படித்து தருவோம், கற்று தருவோம். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து, யூடியூப்பில் போய் பார்த்து, கூகுளில் போய் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். இதில் சேர்றதா, ஜாயின் ஆகிறதா, பைனான்ஸை பற்றி படிக்கிறதா, இந்த ரோபோ வாங்குறதா, ரேடிங் செய்கிறதா, முதலீடு செய்கிறதாங்கிற முடிவை நீங்கள் எடுத்தால் சரி. அவ்வளவுதான். இது இந்த வீடியோட சுருக்கம். இதோட இந்த பிஸ்னஸ் அறிமுகப்படுத்துகிற ஒரு அறிமுக வீடியோ இது மாதிரி கிட்டத்தட்ட 50 வீடியோ எங்கள்கிட்ட இருக்குது. அஸ்ரப் டிவியில் யூடியூப்பில் 50 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம். அதில் ஒரு சில வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம், பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க இயலாது. அது நாங்கள் எங்கள்கிட்ட ரோபோ வாங்கி இந்த பிஸ்னஸுக்குள்ளே வாரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ நாங்கள் அனுப்புவோம். அந்த 50 வீடியோக்களையும் பார்க்குறவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேடராக மாறி ஒரு லட்சாதிபதியாக, ஒரு கோடீஸ்வரராக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வர இயலும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் சட்டத்தரணி ஃபாரூக் சாஹிப். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 31 34 563 077 31 34 563 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 075 62 60 552 075 62 60 552. இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜூம் லிங்கை நான் அனுப்பி விடுவேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லை, எங்களோட அஸ்ரப் டிவியில் அந்த பேஜை, யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. இப்படி ஒன்று இருக்கி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக போய் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம்டா போய் பாருங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. எனக்கு ஒருத்தர் தெரியப்படுத்தினதெல்லாம் நான் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்து 1 வருஷத்துக்குள்ளே 88 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு கிடைச்சது.
இதில் டெய்லி $10,000 ஒவ்வொரு நாளும் $10,000 உழைக்கிற ஒரு ஆள் தான் மலேசியாவில் இருக்கிறார். அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் இன்கம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த பயணத்தில் நாங்கள் இருக்கோம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு அஸ்ரப் டிவியில் 14 லெக்சர்ஸ் நாங்கள் இருக்கிறோம், ஃப்ரீயாக சொல்லி தருவோம். அடுத்தது நாங்கள் உங்களுக்கு 3 லெக்சர் தருவோம், 3 லெக்சரை நம்பர் தருவோம். எனி டைம் அவங்கள கண்டெக்ட் பண்ணி இதை படிக்கிறதுக்கு, லைஃப் டைம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். ஆகவே நம்பிக்கையோடு வாங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த துறையில் சம்பாதிச்சு எல்லோரும் பணக்காரனாகி எல்லோருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை, மக்களுக்கு உதவி செய்யணும், அதான் முக்கியம். ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்குரிய பணத்தை நாம் $ல சம்பாதிச்சு நம்மட குடும்ப பிரச்சனையும் தீர்த்து நம்மட இரத்த உறவுகளுக்கும் கொடுத்து, அதே போல் நண்பர்களுக்கும் கொடுத்து, ஏழைகளுக்கும் கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான வழிதான் இந்த பைனான்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங் வித் AI பாட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரம் எங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு தரம் பார்த்துட்டு போங்க. பிஸ்னஸுக்கு நீங்கள் வராட்டியும் பரவாயில்லை, உங்களை யாராவது ஒரு ஆள் ஏமாத்துறதுலேருந்து தடுக்கப்படுவீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.